சந்தோஷமாயிரு. நிறைய பேர் இன்னைக்கு நாம கவலைகளோட இருக்கிறோம். அருமையானவர்களே, இப்படித்தான் ஒரு அம்மாவுக்கு என்ன கவலைன்னா, நாம ரொம்ப கருப்பா ரொம்ப நம்ம முதிர்ந்த வயதா மாறிட்டோம், என் இளமையெல்லாம் போயிட்டேன்னு சொல்லி அந்த அம்மாவுக்கு ஒரே கவலை. சிலருக்கு கருப்பா இருக்கிறத நினைச்சு கவலை, சிலருக்கு குள்ளமா இருக்கிறத நினைச்சு கவலை. ஆனால் பவுல் சொல்லுகிறான், கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள் என்று. ஏனென்றால் இந்த உலகம் மாயையாக இருக்கிறது என்று சொல்லி பரிசுத்த வேதம் சொல்லுகிறது. அருமையான அம்மாவுக்கு அது ஒரு பெரிய கவலை. வெல்ல முடியாயிட்ட ஐயா, நம்ம ஹோட்டலுக்கு போனா நம்ம கை கழுவுற வாஷ் பேஷன் இடத்துல கண்ணாடி இருக்குது. கையை கழுவிட்டு நம்ம கையையா பார்க்கிறோம், கண்ணாடியை தானே பார்க்கிறோம். ஏன்னா நம்ம முகத்தை எப்படி இருக்குன்னு டெஸ்ட் பண்ணிக்கிடுறான். அருமையானவங்களே, வெள்ள முடி வந்தா இப்ப அவ்வளவு பெரிய கவலையாயிடும். இந்த அம்மாவுக்கு அப்படிதான் ஒரு கவலை. அதனால ஒரு டாக்டர்கிட்ட போய், எனக்கு இளமை ஆகுறதுக்கு ஏதாவது ஒரு வைத்தியம் இருந்தா பண்ணுங்க. டாக்டர் பார்த்தாரு, எம்மா இந்த மாத்திரை எப்படி, இத ஒரு நாளைக்கு 1 போட்டியன்னா உனக்கு 1 வயசு குறைஞ்சுக்கிட்டே வர்றோம். இந்த அம்மாவுக்கு சந்தோஷம் தாங்க முடியல. இவ்வளவு எளிதா ஒரு மாத்திரையை போட்டா என் வயசு குறையும்னா எத்தனை மாத்திரை வேணாலும் தாங்க, அந்த மாத்திரையை நான் எவ்வளவு விலை கொடுத்தனாலும் வாங்க ரெடியா. இப்படி யூடியூப்ல எவனாவது போட்டான்னு போய் வாங்கிடாதீங்க, அப்புறம் உள்ளதும் போயிடும். அல்லேலூயா. இந்த அம்மா ஆர்வ கோளாறுல வீட்டுக்கு போய் ஒரு நாள் 1 மாத்திரையை போட்டா 1 வயசு குறையா, ஒரேடியா போட்டா நல்லாவே குறைஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளத்தையும் அள்ளி போட்டாச்சு. இப்ப இந்த அம்மா சொன்ன மாதிரியே இளமை ஆயிடுச்சு. அடுத்த நாள் டாக்டர்கிட்ட இந்த அம்மா போய் நிக்குது. டாக்டர் பயங்கர ஒரு படபடப்போட நிக்குது. அந்த அம்மா, என்னம்மா உனக்கு ஆச்சு, நீ யாருமா அப்படின்னு கேட்காரு. டாக்டர், நேத்து தான் வந்தேன், ஒரு மாத்திரையை கொடுத்தீங்க, நான் போட்டு நான் வந்து இப்படி இளமையா நிக்கிறேன். அதுக்கு என்னம்மா, சந்தோஷம் தானம்மா, மகிழ்ச்சியா இருமா, ஏமா இப்படி துக்கத்தோட வந்து நிக்க அப்படின்னு சொல்லி அந்த டாக்டர் கேட்க, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை டாக்டர், நீங்க கொடுத்த மாத்திரைய நான் ஆர்வ கோளாறுல டப்பா ஃபுல்லா இருக்கிற மாத்திரையை என் புருஷனுக்கு கொடுத்துட்டேன். இப்ப இடுப்புல இருந்து அவர் இறங்கவே மாட்டுக்காரு. அவர் மாப்பிள்ளை இப்ப கை குழந்தையாட்டம் வாயில கைய வச்சுக்கிட்டு நினைச்சாரு இருக்காரு. இப்ப இதுக்கு வயச கூட்டுறதுக்கு ஏதாயிலும் மாத்திரை உங்க கிட்ட இருக்கா? தேவனுடைய பிள்ளைகளே, இந்த உலகத்திலே நாம் என்ன காரியங்களையோ நாம் தேவனுடைய பிள்ளைகளே இந்த உலகத்திலே மற்றவர்கள் சொல்லுகிற காரியங்களை செய்கிறோம். என்ன கிரீம் போட்டு தேய்ச்சாலும் இருக்கிறது தான் இருக்கா. அதனால இந்த வேதத்துல நமக்கு ஆண்டவர் எல்லா டிப்ஸும் கொடுத்துக்கிறார். இயேசு கிறிஸ்து ஒரு மலையில போய் அவர் என்ன செய்யறார், ஜெபம் பண்ண போறார். அவர் ஜெபம் பண்ணும் போது என்ன செய்யாச்சு, வாலிப தம்பி தங்கச்சி மாதிரிலாம் உம்முன்னு முறைச்சுக்கிட்டு இருக்காங்க. நீர் என்ன பாரு, உமர் வீட்டை மாட்ட நான் என்ன கேட்டுறேன், நீர் என்ன செய்கிறீர். அருமையானவர்களே, அந்த மலையில இயேசு என்ன செய்த பொழுது அவருடைய முகரூபம் மாறிட்டு, சொல்லுங்க பாப்பா, என்ன செய்த பொழுது அவர் அங்கே தனித்திருக்கும்படியாக ஜெபித்த பொழுது அவருடைய முகரூபம் என்ன செய்து விட்டது, மாறிவிட்டது. நாம ஜெபம் பண்ண பண்ண நம்முடைய முகம் மறுரூபமாகிறது. இதை விட வேறு பெரிய ரகசியம் ஒன்றும் இல்லை. திறமுள்ள நல்ல உபகாரி அவையுள்ளரனுக்கு சும்மா சாரி மறு உருவெடுத்திட எம்மை கோரி ரத்தம் சிந்தி எம்மை மீட்டாரி வரம குருவே மா பாவிகளின் உறவே பரம குருவே. இயேசுவென்பதன் திருநாமம் அதை பேசினால் வரும்
எருசலேமம் பரதேசியமக்குண்டும் வீசேடாம் இந்த காசினியில் அதற்கில்லை தாவா பரம குருவே மாபாவிகளின் குருவே பரமா குருவே. இந்த மாலை வேளையில ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எருசலேமுக்குள்ளே பவனியாக வருகின்ற அந்த காரியத்தை குறித்து இந்த நாளிலே நாம் சிந்திக்க போகிறோம். அருமையானவர்களே, இயேசு கிறிஸ்து முக்கியமான ஒரு பவனியாக இந்த பவனி இந்த நாளிலே காணப்படுகிறது. இயேசு கிறிஸ்து பல முறை எருசலேமுக்குள்ளே வந்திருக்கின்றார். எருசலேம் தேவாலயத்தில் நின்று வேதத்தை போதித்திருக்கின்றார். ஆனால் இந்த முறை வருகின்ற பொழுது ஒரு சிறப்பான காரியத்தை செய்கின்றார். அருமையானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எருசலேமுக்குள்ளே அங்கே போகின்ற பொழுது அவர் எப்படி போகிறார் என்று சொன்னார், தன்னுடைய மரணத்தை அறிந்து அவர் சொல்லுகிறார். வேதத்திலே சில நபர்களை குறித்து நாம் பார்க்கின்ற பொழுது அவர்கள் தங்கள் மரணத்தை அறிந்து, எலியா சொல்லுகிறான், நான் எடுத்துக்கொள்ளப்படுவதை நீ பார்த்தாய் என்று சொன்னால் உனக்கு அந்த அபிஷேகம் இரட்டிப்பாக கிடைக்கும் என்று. அவன் அப்படியே அதை சொன்னபடியே அது பார்த்தவன் இரட்டிப்பான ஆவியின் வரத்தை பெற்றுக் கொண்டான் என்று சொல்லி நாம் வேதத்தில் படிக்கின்றான். அப்படியே மோசேயும் தன்னுடைய மரணத்தை அறிந்து அங்கே அவன் சொல்லுகின்றான். பவுலும் சொல்லுகின்றான், நான் கட்டப்பட போகிறேன், நான் என்னுடைய வாழ்க்கை முடிய போகிறது, என்னுடைய வாழ்க்கையினுடைய நல்ல போராட்டத்தை நான் முடிக்க போகிறேன் என்று அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். இப்படியாக வேதத்துல நிறைய பரிசுத்தவான்கள் தன்னுடைய வாழ்க்கையினுடைய நோக்கத்தை, தன்னுடைய மரணம் கூட எப்படி இருக்க போகிறது என்பதை அறிந்து அவர்கள் செயல்பட்டார்கள். ஆனால் எல்லாவற்றையும் தீர்க்கமாக துல்லியமாக இந்த நாளிலே இது நடக்கும் என்று இயேசு துல்லியமாக அறிந்தவராய் அங்கே எருசலேமுக்குள்ளே போகிறார். வேதத்திலே ஒரு பகுதியில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் எருசலேமுக்கு முந்தி என்ன செய்தாராம், நடந்து போனார் என்று சொல்லி. தாம் மரிக்க போகிறோம், இன்னும் 6 நாளையில என்னுடைய உயிர் போக போகிறது, நான் செய்ய வேண்டிய காரியத்தை செய்து முடிக்க போகிறேன் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீசர்களுக்கெல்லாம் நடக்க போகிற காரியங்களை அறிவித்து அங்கே அவர்களை அழைத்து செல்லுகிறதை நாம் பார்க்க முடியும். போலாமா போலாமா எருசலேமுக்கு, கர்த்தரின் விருப்பம் அது. போலாமா போலாமா எருசலேமுக்கு, கர்த்தரின் விருப்பம் அது. பஸ்கா பண்டிகை நாட்கள் கூட நெருங்கி விட்டது, எருசலேமிலே பஸ்கா ஆசரிப்பதற்கு. பண்டிகை நெருங்கி விட்டது, நாட்கள் வந்து விட்டது, எருசலேமிலே பஸ்கா ஆசரிப்பதற்கு. வாங்க போலாமா போலாமா எருசலேமுக்கு, கர்த்தரின் விருப்பம் அது. சந்திக்கு முந்தி படகி பிந்தன உலகம் சொல்லுது, தேவ சித்தம் செய்ய முந்தி போகிறார் இயேசு. பந்திக்கு முந்து படகி பிந்தன உலகம் சொல்லுது, தேவ சித்தம் செய்ய போகிறார் இயேசு. போலாமா போலாமா எருசலேமுக்கு, கர்த்தரின் விருப்பம் அது. போலாமா போலாமா எருசலேமுக்கு, கர்த்தரின் விருப்பம் அது. அருமையானவர்களே, ஒரு திருமண தம்பதிகள், புது திருமண தம்பதிகள் ஹனிமூனுக்காக ஒரு 25 ஆண்டு அவர்கள் திருமண நிகழ்ச்சியை சந்தோஷமாக
மகிழ்ச்சியாக யாரெல்லாம் திருமண நாளை அந்த திருமணத்தை அவர்கள் திருமண வாழ்க்கை ஆசிரித்தார்களோ ஒரு பெரிய விழா வைக்கின்றார்கள். 25 வருடம் மகிழ்ச்சியாக சந்தோஷமாக அங்கே அந்த விழாவிலே கலந்து கொள்ளும்படியாக ஒரு பெரிய திரள் கூட்டம் வந்திருக்கிறது. ஜோறு ஜோருன்னு நடக்குது. அந்த ஊர்ல உள்ள ஒரு பத்திரிகையாளர் எப்படி 25 வருஷம் சந்தோஷமா குடும்பம் நடத்திருக்காங்க. எனக்கு ஆச்சரியமா இருக்கு. நம்ம வீட்டுல ஒரு நாள் கூட சண்டை இல்லாம இருந்ததில்லை. கடுகுக்கு சண்டை, தக்காளிக்கு சண்டை, வெங்காயத்துக்கு சண்டையா. சந்தையில போய் ஒரு வெங்காயம் கூட நம்மளால என்ன செய்ய முடியல. ஒரு வெங்காயம் அழுவி போனாலும் முழுமையாயாச்சு. தக்காளி அழுவிட்டுனா அந்த தக்காளியே சில நேரம் நம்ம தலைக்கு வந்து விழலாம். எப்படியா 25 வருஷம் இவ்வளவு சந்தோஷமாக அவங்கள நிச்சயமா போய் விசாரிக்கணும்னு சொல்லிட்டு அந்த பத்திரிக்கையாளர் நேரா ஓடி போய் அந்த இடத்துல போய் நின்றுட்டாங்க. வெளியே விழா விட்டுக்கு எல்லாரும் வராங்க. ஒரு தம்பதியரை பிடிச்சிட்டாங்க. வாங்க இங்க வாங்க. அந்த 2 பேரும் மைக்கு கிட்ட நிற்காங்க. எப்படியா 25 வருஷம் மகிழ்ச்சியா கொண்டாடுங்க எனக்கே சொல்லித்தாங்க. அவர் உடனே வாயை திறந்து பேசுறதுக்குள்ள அவருக்கு ஞாபகம் 25 வருஷம் முன்னால போன ஹனிமூன் என்ன வந்துட்டு ஞாபகம். திருமணம் ஆன உடனே போவாங்க. என்ன மூணு ஹனிமூன்.